வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செக்ஸ் டாபிக் வந்து என்னென்னு வந்து பார்த்தா, அதான் வந்து இப்போ நிறைய பேர் இருக்கிற மேஜராக இருக்கிற ப்ராப்ளமே வந்து இந்த குழந்தைமை பிரச்சனை தான். வந்து எங்கேயுமே வந்து இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் தான் இருக்குது. இதை நம்ம எப்படி நம்ம ஈஸியான முறையில் நம்ம க்யூர் பண்ணுறதுன்ற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது எந்தெந்த ஃபுட்டு நம்ம அன்றாட சாப்பிட்ற ஃபுட்டு என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்றதை பற்றி இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை பற்றி தான் இருக்க போகுது. இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா செக்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அவேர்னஸ் கிடையாது. ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட வந்து நம்மளுக்கு தெரியத்தில்லாதனால தான் நிறைய பேர் வந்து இது பண்ணுறீங்க. ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட ஒரு இந்த பிரச்சனையாக இருக்குமோ அந்த பிரச்சனையாக இருக்குமோன்றதுக்கோசம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது ஒன்றும் இல்லாத விஷயத்தில் பெரிய பெரிய இதில் வந்து செலவு பண்ணுறீங்க. செலவு பண்ணி சரியான கூட பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் செலவு நிறைய இடத்துல வந்து இது மாதிரி போஸ்டர் வச்சு விட்றாங்க. அதெல்லாம் வந்து நிறைய இடத்துல இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் போனீங்கன்னு வந்து பார்த்தா உங்களால் அவங்க வந்து என்னன்னா இதெல்லாம் மணி இது பண்ணுற மாதிரி தான் அவங்களுக்கு மித்தபடி அவங்களுக்கு ஒன்றும் இது கிடையாது. இந்த மணி மட்டும் வாங்கிப்பாங்க. மணியை கொடுத்து கூட நம்ம சரியாகலைன்றது பட்சத்தில் அது வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு தான். நம்ம அதுதான் வந்து நம்ம இந்த பேஜ் ஆரம்பித்ததே வந்து நிறைய பேருக்கு இதில் அவேர்னஸ் இல்லை. அதாவது அவேர்னஸ் எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதுக்கோசம் தான் அந்த இதில் தான் வந்து நம்ம இந்த பேஜ் ஆரம்பித்தது. ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கிறது அதுக்கு தான். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ரெகுலராக என்னென்ன ஃபுட்டு வந்து நம்ம எடுத்துக்கணும்னு வந்து பார்த்தா, எந்தெந்த ஃபுட்டில் ஜிங்க்கு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கோ அந்த ஃபுட்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கினீங்கன்னு வந்து பார்த்தா, இது மூலிமா வந்து ஈஸியாக வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆனாலே வந்து பார்த்தா குழந்தை பிரச்சனைலாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து குறையும். இது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து இப்போ இந்த பிரச்சனை இருக்கிறவங்க இல்லை, நார்மலாக இருக்கிறவங்க கூட எடுத்துக்கினீங்கன்னு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியும். இப்போ நம்ம அதில் பார்க்க போகிற நம்ம அன்றாட ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்ஸில் ஃபஸ்ட்டு ஃபுட் என்னென்னா எக்கு பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா எக்கில் வந்து பார்த்தா இந்த ரெண்டு விஷயமே நிறைய இருக்குது. ஜிங்க்கும் இருக்குது, அதே மாதிரி என்ரிச்டு ப்ரோட்டீனும் நிறைய இருக்குது. இதை நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னு வந்து பார்த்தா உடம்புக்கு வந்து இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மெயினாக வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ஃபுல்லாக இதாக இருக்குது. ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி இருந்தால் தான் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் நிறைய வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ வந்து இது மாதிரி வந்து நீங்கள் இதெல்லாம் நம்ம ரெகுலராக நம்ம சாப்பிட்டுருக்கோம். நம்ம வந்து என்ன பண்ணுற தப்புனா, நம்ம எல்லாமே சாப்பிட்றோம். ஆனால் அது எதை சாப்பிட்டா நல்லதுன்றது தான் நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. இது வந்து ரெகுலராக வந்து நீங்கள் இப்போ தான் எடுத்துக்கணும், அப்போ தான் எடுத்துக்கணும் இல்லை, டெய்லியும் கூட நீங்கள் சாப்பிட்லாம். சாப்பிட்டீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குயிக் சேஞ்சஸ் வந்து தெரியும். அது நம்ம முட்டைலாம் வந்து நம்ம இப்போ வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் நம்ம போய் செலவு பண்ணுறதுக்கு பதில் இதெல்லாம் வந்து ஈஸியான வேலை இது. அதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னு வந்து பார்த்தாலே இது எடுத்துக்கிங்க வந்து பார்த்தா இந்த பெரிய பெரிய பிரச்சனை வந்து நம்ம ஈஸியாக வந்து தவிர்க்க முடியும். அதாவது முட்டை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து எடுத்துக்க, இது வந்து அந்த பிரச்சனை இருக்கும் தான் எடுத்துக்கணும். எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம், உடம்புக்கும் நல்லது. மோர்வைஸ் மெயினாக வந்து பார்த்தா ஸ்பெர்ம் கவுண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ரொம்ப அதே மாதிரி வந்து குயிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஃபுட்டு வந்து என்னென்னு வந்து பார்த்தா, இது வந்து ஒரு ஃப்ரூட்டு. ஏன்னா வந்து பார்த்தா வாழைப்பழம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வாழைப்பழத்தில் வந்து ப்ரோமெலின் கண்டென்ட் வந்து நிறைய இருக்குது. அது வந்து மேஜராக வந்து ப்ரோமெலின் கண்டென்ட் வந்து இந்த இது ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெகுலராக நீங்கள் இப்போ எல்லாருமே வாழைப்பழம் சாப்பிட்றோம், ரெகுலராக வந்து எடுத்துக்கினீங்கன்னு வந்து பார்த்தா அந்த பிரச்சனையே இருக்காது. இப்போ வாழைப்பழம்னு வந்து பார்த்தா எந்த வாழைப்பழம்னா சாப்பிடல, மெயினாக வந்து ஒரு வாழைப்பழம் இருக்குது, அது செவ்வாழைப்பழம். அது நீங்கள் ரெகுலராக நீங்கள் வந்து எடுத்துக்கினீங்கன்னு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்சஸ் தெரியும். அது நீங்கள் எப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு 40 டேஸ் வந்து ரெகுலராக நீங்கள் செவ்வாழைப்பழம் எடுத்துக்கினீங்கன்னு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வந்து உங்களை கண்கூட வந்து உங்களால் பார்க்க முடியும். இது வந்து ஈஸியஸ்ட் வே தான். இது ஒன்றும் இல்லை, ஒரு வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிலோ கணக்கில் ஈஸியாக கிடைக்குது. ஒரு 15 ரூபா 20 ரூபா நீங்கள் வாங்கினீங்கன்னு வந்து பார்த்தா ரெகுலராக வந்து நீங்கள் எடுத்துக்கணும். எது ஒன்றுமே வந்து பாதியிலே சாப்பிட்டு ஒரு 2 நாள் சாப்பிட்டு 3 நாள் சாப்பிட்டு சேஞ்சஸ் தெரிலன்னா அப்படிலாம் வராது. நம்ம ரெகுலராக வந்து நீங்கள் சாப்பிட்றது இந்த வாழைப்பழம் எடுத்துக்கிறீங்கன்னு வந்து ரெகுலராக ஒரு 48 டேஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வந்து பார்த்தா அதில் இருக்கிற ப்ரோமெலின் கண்டென்ட் வந்து இதுக்கு வந்து மெயினாக வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாழைப்பழம் வந்து ஒரு முக்கிய காரணம். இது வந்து ஈஸியாக இப்போ எல்லாமே வாழைப்பழம் இது ஈஸியாக கிடைக்கிற பழத்தில் வந்து வாழைப்பழம் எங்கே பார்த்தாலுமே இருக்குது. அது நீங்கள் ரெகுலராக வாங்கி ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கணும். ஆஃப்டர் ஃபுட்டுக்கு அப்புறம் வந்து நீங்கள் எடுத்துக்கிங்கன்னு வந்து பார்த்தா 40 டேஸ் வந்து ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். உங்களுக்கு வந்து கண்கூடாவே வந்து நீங்கள் பார்க்க முடியும். எந்த ஒரு ஃபுட்டுமே வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும். அதுதான் பண்ணுற தப்பு. ஒரு நாள் 2 நாள் எடுத்துகிட்டு வரோன்னா அப்படிலாம் இதுவாகாது. ரெகுலராக வந்து நீங்கள் சாப்பிட்ணும். அப்புறம் நம்ம பார்க்க போகிற கடைசி ஃபுட்டு என்னென்னு வந்து பார்த்தா பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிங்கன்னு வந்து பார்த்தா இந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் இது ஈஸியாக வெளியே வர முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆன கண்டென்ட் வந்து நிறைய இருக்குது. இது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராகவே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சொன்னதிலே கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது வந்து பார்த்தா இந்த பாதாம் தான். இது நீங்கள் ரெகுலராக வந்து நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னு வந்து பார்த்தா நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், இதுக்கு நம்ம உடம்புக்கு தேவையான செலவு பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னு வந்து பார்த்தா நம்ம வந்து இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்ருக்கீங்க. இது வந்து ஈஸியாக வந்து நம்ம ஃபுட்டு மூலியமாகவே வந்து நம்ம ஈஸியாக வந்து இதெல்லாம் வந்து கம்மி பண்ண முடியும். இதெல்லாம் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து நிறைய காசு லட்சக்கணக்கில் வந்து நிறைய பேர் செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. இது முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதெல்லாம் நம்ம ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னு வந்து பார்த்தாவே ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ வந்து எப்படி நம்ம பாதாம் எடுக்கணும்னு வந்து பார்த்தா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நைட்டில் வந்து ரெகுலராக வந்து ஒரு 4 பாதாம் சாப்பிடுங்க, அதே போதும். அதுக்கு மேலாம் சாப்பிடாதீங்க. 4 சாப்பிட்டாலே போதும். அதிகமாக சாப்பிட்டா சூடாகிடும். ரெகுலராக வந்து ஒரு 4 பழம் இது வந்து 4 வந்து இது சாப்பிடுங்க.
4 வந்து பாதாம் சாப்பிட்டீங்கன்னு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து தெரியுது. வந்து ரெகுலராக சாப்பிட்ணும். ஒரு 40 டேஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கின்னு வந்து பார்த்தா கண்கூடாவே உங்களுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே தெரியும். இப்போ நீங்கள் பாதாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு சிலர் வந்து பாதாம் வந்து அப்படியே சாப்பிடுவாங்க. அப்படியே சாப்பிட்டீங்கன்னு வந்து பார்த்தா உடம்புக்கு அது அந்தளவுக்கு எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து என்ன பண்ண நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஊற வைங்க. ஒரு 4 பாதாம் எடுத்து டப்பாவில் தண்ணி ஊற்றி அதில் போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து மறுநாள் காலை தான் அது ஒரு 8 ஹவர்ஸ் வந்து ஊறணும். ஊறிட்டு மறுநாள் காலையில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தா அப்படியே சாப்பிடக்கூடாது. தோல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் கையில் நகத்தை வச்சு சொரண்டிங்கன்னு வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வந்துட்டு தோல் எடுத்துகிட்டு தான் வந்து நீங்கள் தோல் எடுத்துகிட்டு சாப்பிட்டீங்கன்னு வந்து பார்த்தா அதில் வந்து இந்த இதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. தோல் எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு பார்த்தா கண்டென்ட் வந்து இன்னும் அதிகமாக வந்து நம்மளுக்கு போகும். அது மூலிமா வந்து ஈஸியாக நம்ம வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் வந்து என்னென்னா பார்க்குறீங்க, ஆனால் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து கண்டென்ட் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது ஏன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் பண்ணுறதுனால அதனால் ஒரு பூஸ்ட்டு தான் அது. நீங்கள் அது ரெகுலராக வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபர் வந்து பண்ணுறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய பேர் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் செக்ஸ் வீடியோ வந்துடும்.